எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நான் இன்றைக்கி என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த ஒரு சமையலும் இல்லாத ஒரு லேசி டே அப்படின்னே சொல்லலாம். எனக்கு வீக்கெண்டில் ஒரு சாட்டர்டேயில் நான் எப்படி இருந்தேன், அப்புறம் பசங்கள்லாம் எங்கே போனாங்க, அவங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். சாட்டர்டே அப்படிங்கிறனால காலைல 9:30க்கு தான் நான் எழுந்துச்சி வந்தேன். பட் அதுக்கு முன்னாடி பசங்களாம் எழுந்துச்சிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க எழுந்திரிச்சிட்டு என்னோடய பழைய வீடியோஸ்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா, முந்தின நாள் நைட்டு வந்து சன்னா மசாலா பண்ணியிருந்தேன். அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதனால் அதை அப்படியே மறுநாள் கொஞ்சம் நிறையா இருந்தது. அப்படியே கொஞ்சம் மறுநாள் வச்சுட்டு பூரி வந்து போட்டுக்கிட்டோம். பூரி வந்து வீட்டில் பண்ணலை. காஸ்கோவில் வந்து இந்த டார்ட்டிலா இருக்கும் பார்த்திங்களா, அந்த இது வாங்கி நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம பூரி மாதிரி நல்லா வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து பசங்களுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பூரியை மட்டும் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்தாங்க. சன்னா மசாலா வந்து சூடு பண்ணி சாப்பிட்டாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா, பசங்கள்லாம் வந்து கார்டனுக்கு கொஞ்சம் தண்ணியெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் எழுந்திரிச்சிட்டு வழக்கம் போல் டீ இருந்தது, டீ சூடு பண்ணிவிட்டு டீ குடிச்சிட்டு இருந்தேன். கால தடவி விடுவியா? ஏய் காலை எங்க காலை இறக்கி விடுறா அவளுக்கு. அப்புறம் ரீசெண்டாக வந்துட்டு என்னோடய இன்ஸ்டாகிராமில் நான் ப்ரௌனி கட் பண்ணுற ஒரு வீடியோ ரீல்ஸ் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு ரெசிபி நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. நான் ஆல்ரெடி என்னோடய யூடியூப் வீடியோஸில் வந்து ப்ரௌனி ரெசிபியெல்லாம் போட்டிருப்பேன். நீங்கள் வந்து கலாஸ் கிச்சன் ப்ரௌனி ரெசிபி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி தேடினாலே அந்த வீலாக் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் நீங்கள் இந்த சம்மர் வந்துருச்சு, பசங்களுக்கு லீவ் விட்டாங்க, நீங்கள் இந்தியா போகலையா அப்படின்னு கேட்டுருந்தீங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த சம்மரில் தான் இந்தியா போக பிளான் பண்ணியிருந்தோம். பட் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வர முடியாது இந்த சம்மரில். ஏன்னா அவங்க லாஸ்ட்டு இயர் நவம்பரில் தான் வந்து இந்தியா போயிட்டு வந்தாங்க அவங்க மட்டும். அதனால் லீவ் இருக்காது அவங்களோட இதுக்கு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, செப்டம்பர் மந்த்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் இந்தியா வர்றதுக்கு. செப்டம்பர் போயிட்டு அக்டோபர் திரும்ப ரிட்டன் யூஎஸ் வர மாதிரி. அந்த டைமில் ஏன் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த டைமில் வந்து என்னோடய ஊர்லையாக இருக்கட்டும், என் ஹஸ்பண்ட் இருக்கிற ஊர்லையாக இருக்கட்டும், அந்த ஊர் திருவிழா வரும். ஸோ அதனால் பசங்களும் கொஞ்சம் ஹரி செகண்ட் கிரேட் தான் படிக்கிறாங்க. அதனால் ஸ்கூலுக்கு லீவ் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 வீக்ஸ் லீவ் போட்டாலும் அப்புறம் ஸ்கூல்லேயே ஆல்ரெடி ஹாலிடேஸ் வரும் அந்த டைமில். ஸோ அதனால் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கும் ஊர் திருவிழா காட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். நீ வரல? You are not coming. Change your dress, Minachi. No. Wait. சுவிட்ச் வருது உனக்கும். நீ வரியா அப்பா கூட? சீக்கிரம் தொடங்க. என்னம்மா? நீங்க அம்மால போ. ஸோ அதுக்கப்புறம் பசங்க வந்து வீக்கெண்டு வந்து நாங்கள் வீட்டில் ரொம்ப ஃப்ரீயாக வந்து வீட்டில் இருக்கோம். அந்த வீக்கெண்டு எந்த வேலையுமே இல்லை அப்படி இருந்தது அப்படின்னா, மேக்ஸிமம் 1 வீக் to 1 வீக்கோ இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸோ இந்த மாதிரி லைப்ரரி கூப்பிட்டு போவாங்க. லைப்ரரி போயிட்டு அதுக்கப்புறம் ப்ளே கிரவுண்டுக்கு போயிட்டு விளையாட வச்சுட்டு வருவாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு சாட்டர்டே இது ஒரு ரொட்டீனாக இருக்கும் அவங்களுக்கு. காலைல வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெளியே டேக்கோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லைப்ரரியோ அல்லது ப்ளே கிரவுண்டோ இந்த ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டு வருவாங்க. ஸோ அன்றைக்கி வந்து வீட்டிலே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. ஸோ லைப்ரரிக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி அங்கே நிறையா இருக்கும். அவங்க ப்ளே பண்ண விட்டுட்டு கொஞ்சம் புக் ரீட் பண்ணிவிட்டு அடுத்த புக்கு ரிட்டன் பண்ண வேண்டிய புக்கை ரிட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹரி ரீட் பண்ணுவான் புக்கு. ஸோ ஆதிரன் புக்கு ரீட் பண்ண தெரியாது, பட் ஹரி
ஹரி எடுக்கிறனான்னு சொல்லிட்டு அவனும் ஏதாவது ஒரு புக்கு வந்து வீட்டுக்கு எடுத்து கொண்டு வருவான். ஹரி வந்து புக்கு எடுத்து கொஞ்சம் அங்கே உட்காந்து ரீட் பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆதிரன் வந்து அங்கே பசில்ஸ் எல்லாம் இருக்கும், அதை வச்சு அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் போகலை, என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான் கூப்பிட்டு போயிருந்தாங்க. மீனாட்சி நானும் வீட்டில் தான் இருந்தோம். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீட்டில் நிறையா முந்தின நாள் நைட்டு பாத்திரம்லாம் கழுவாமல் அப்படியே போட்டுட்டேன், நைட்டு டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் கழுவிட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக நான் வந்து எடிட் பண்ணுறதுக்கு உட்காந்துட்டேன். ஒரு வீடியோ எடிட் பண்ணி எடுத்துட்டேன், பட் எடிட் பண்ணாமே இருந்தது. எடிட் பண்ணுறதாங்க வீடியோ ஒரு கொஞ்சம் நேரம் உட்காரணும், ஒரு 2 hours உட்காந்தோம் அப்படின்னா எடிட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அதனால் இந்த டைமில் பசங்களாம் இல்லை, நம்ம எடிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடிட் பண்ண வந்து உட்காந்துட்டேன். ஸோ நிறைய பேர் வீடியோ நீங்கள் எதில் எடிட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்க. நான் வந்து iMovie அப்படிங்கிற ஒரு ஆப்பில் தான் வந்துட்டு எப்போயுமே வீடியோ வந்து எடிட் பண்ணுவேன். You like hot? அங்கே லைப்ரரியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புக்கு லைட்டாக ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் பசில்ஸ் கேம் விளையாண்டுட்டு ஹரி அண்ட் ஆதிரன் அப்புறம் வந்து அவங்க வீட்டுக்கு தேவை ரீட் பண்ணுறக்கான புக்கு எடுத்துகிட்டு அதை என்ட்ரி பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பேக்கிங் புக்கு ஒன்று வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க, அவங்க ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் வந்தாங்க, வேறு எங்கேயும் போகல. ஏன்னா வெயில் கொஞ்சம் நல்லாவே வெளியே அடிக்க ஆரம்பிச்சிது. ஸோ ப்ளே கிரவுண்டில் அந்த டைமில் போய் விளையாண்டா ரொம்ப பசங்க வந்து கிறங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக அடுத்து வீட்டுக்கு வந்தாச்சு. உனக்கு தான் I got this book. Oh my God, this is up and down. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes வந்து அவங்ககிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நான் எடிட் பண்ண உட்காந்துட்டேன். நான் வந்து காலையிலேருந்து வெறும் டீ மட்டும் தான் குடிச்சிருந்தேன், பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிட்ல. அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் லைப்ரரி கூப்பிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறமா எனக்கு பூரி மட்டும் கொஞ்சம் போட்டு கொடுத்தாரு. பூரி போட்டு கொடுத்தாரு. சன்னா மசாலா இருந்தது ஆல்ரெடி, முந்தின நாள் நைட்டு வச்சதுன்னு சொன்னேன் இல்லையா, அது. அதனால் இந்த இதுதான் அந்த ஃப்ரிஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. இது நல்லாயிருக்கும். நிறைய நீங்கள் பார்ட்டிஸ்க்கெல்லாம், நான் ஏதோ ஒரு பார்ட்டிக்கு தான் வாங்கியிருந்தேன், அது மீதி இருந்ததுனால வீட்டுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது ரெகுலராகலாம் வாங்கி நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏதாவது வீட்டில் பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி பல்காக ஏதாவது பூரி பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அவர் வந்து ஒரு பூரி சுட்டு கொடுத்தாரு. ஸோ நானும் பிரேக்ஃபாஸ்ட்டு பூரி சன்னா மசாலா வச்சு எடிட் பண்ணிகிட்டே உட்காந்து சாப்பிட்டுட்டேன். அப்புறம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் நினைக்கலாம் என்னடா இவ சமைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு. லஞ்சுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா வெறும் ரைஸ் மட்டும்தான் வந்து பானையில் வந்து வேக வச்சுட்டேன், வடிக்க வச்சுட்டேன். குழம்பு பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து அதே மாதிரி தான். முந்தின நாள் வந்து ஃப்ரைடே முந்தின நாள் அன்றைக்கி மதியம் முருங்கைக்காய் சாம்பார் பண்ணியிருந்தேன். அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது டேஸ்ட்டு. நான் எப்போவும் அந்த சாம்பார் அன்னப்பூர்ணா சாம்பார் பொடி போட்டு பண்ணுவேன்னா அது நல்லாயிருக்கும். அது முருங்கைக்காய் ஃப்ளேவரும் சேர்ந்து வரதுனால அந்த சாம்பார் நல்லாயிருக்கும். அது வந்து ரொம்பவே மீதி கொஞ்சம் இருந்தது. நான் சாம்பார் மேக்ஸிமம் நான் மறுநாள் வச்சுக்க மாட்டேன், ஏன்னா பருப்பு இருக்கனால கெட்டு போயிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு. பட் டேஸ்ட்டாக இருந்தனால எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நீ எதுக்கும் எடுத்து வச்சுரு, நாளைக்கு சப்போஸ் டயர்டாக இருந்தது அப்படின்னா நம்ம இதை வச்சுக்கலாம் லஞ்சுக்கு அப்படின்னாங்க. நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ பட் அது கெட்டெல்லாம் போகல, நல்லா தான் இருந்தது. ஸோ அதை எடுத்து வச்சு நம்ம வந்து ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுக்கலாம் லஞ்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ பசங்க ஆதிரனுக்கும் மீனாட்சிக்கும் வந்துட்டு அந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஆதிரன் ஃபஸ்ட்டு கேட்டான், லைப்ரரி போயிட்டு வந்ததுமே எனக்கு வந்து பசிக்குது, வேணும் சீரியல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. வெறும் சீரியல் எடுத்து கொடுத்தா இல்லை மில்க் ஊற்றி வேணும் அப்படின்னாங்க. ஸோ அவன் கேட்டானா அவளும் கேட்டுருவா. அதனால் 2 பேருக்கும் கொஞ்சம் ஆளுக்கு ஒரு பவுலில் போட்டு கொடுத்துட்டு சாப்பிட சொல்லி கொடுத்துட்டோம். சும்மா ஒரு இடையில ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தான் அது. அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆம்லேட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து சாம்பாரை எடுத்துகிட்டு அதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு சூடு பண்ணிடலாம். லைட்டாக வந்து அந்த பாத்திரத்தில் ஒட்டியிருக்கோம் இல்லையா சாம்பார், அதில் லைட்டாக ஹாட் வாட்டர் ஊற்றி லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்து அந்த சாம்பார் லைட்டாக வந்து கொதிக்க விட்டுட்டேன்.
சூப்பரா இருக்கு இப்பயும். டேஸ்ட் போயிரும் ஒரே ஒரு டேஸ்ட் போயிரும் போதும். தயிர் சாதம் சாப்பிட்றியா கொஞ்சம்? ஆம்லேட். ஸோ நாங்கள் லன்ச் வந்து ஒரு 2:30 டைமில் தான் நாங்கள் வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நான் வந்து லன்ச் கொஞ்சம் இன்னும் லேட்டாக சாப்பிட்லாமான்னு யோசித்தேன். பட் ஆனால் எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றதுனால நானும் கொஞ்சமாக ஏன்னா காலைல பூரி லேட்டாக தான் சாப்பிட்டதுனால அவ்வளோவா பசி இல்லை. பட் ஆனால் பசங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு தயிர் சாதம் வச்சு ஆம்லேட்டும் தயிர் சாதமும் கொடுத்தாச்சு. நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டோம். இவ்வளோ தயிர் வச்சுருக்கேன். உட்காந்து சாப்பிடு. எனக்கு தெரியாது சாப்பிடணும். ஸோ மீனாட்சியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அவளே தான் சாப்பிடுவாள். சின்ன வயசுலேருந்தே பழகுனதுனால அவளுக்கு சப்போஸ் நம்ம ஊட்டி விடுறோம் அப்படின்னா அவளுக்கு பிடிச்சிருந்தா தான் நம்ம என்ன ஊட்டி விட்டாலும் சாப்பிடுவாள். ஸோ அவளுக்கு பிடிக்காத பொருள் ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாம்பார், பருப்பு, ரசம், புளிக்குழம்பு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அவள் வந்து என்ன தான் நம்ம உரட்டி ஊட்டினாலும் சாப்பிடவே மாட்டாள். அவளாகவும் சாப்பிட மாட்டாள். பட் இந்த கரம் மசாலா ஐட்டங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டது அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாள். தயிர் சாதம் நல்லா சாப்பிடுவா அவள். அப்புறம் எக்கு போட்டது எதுவுமே எல்லாமே நல்லா சாப்பிடுவாள். ஸோ என்ன அந்த இடத்த கொஞ்சம் நல்லா ரொம்பவே இதாக்கி விட்ருவா. நம்ம நல்லா க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும் அவள் சாப்பிட்ட இடத்த. அந்த மாதிரி அங்கங்கே வந்து சாப்பாடாக சிந்தி ஆனாலும் சாப்பிட்ருவா. அவளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சாப்பிட்டுப்பாள். உனக்கு ரீட் பண்ண தெரியுமாடா முதல்ல? அண்ணா கூட ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஈவினிங் அப்படியே ஷாப்பிங் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வேறு ஐஸ்கிரீம் கேட்டிருந்தாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஷாப்பிங் ஹெச்இபி, காஸ்ட்கோ அதெல்லாம் வந்துட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வரலை அப்படின்னு சொல்லி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். பட் ஆதிரனும் மீனாட்சியும் விடவே இல்லை. ஹரி என் கூட அப்படி கிளம்பிட்டான். பட் அவங்க ரெண்டும் வந்து அப்பா வரணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் ஷாப் பசங்கள்லாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி வெயிலும் நல்ல வெயில். ஸோ ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கடைக்கெலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் ஒன்று இருக்குது. நாங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், வீடியோலாம் காட்டியிருப்பேன், மார்பிள் ஸ்லாப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போயிட்டு அந்த குனாஃபா ஐஸ்கிரீம் ஃபேமஸாக இருக்கு இல்லையா இப்போ கொஞ்சம் நாளாக, அந்த குனாஃபா நான் சாப்பிட்டதில்ல. ஸோ எப்படி அந்த துபாய் சாக்லேட் வந்து இந்த டைம் இந்த இதில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ஐஸ்கிரீம் ஷாப்பில் வந்துட்டு. ஒன்றும் இல்லை, வெண்ணிலா ஐஸ்கிரீம் கூட அந்த மாதிரி வச்சு கொஞ்சம் கம்பைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை ஒருக்கா சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஃப்ளேவர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பசங்க அவங்களுக்கு பிடிச்ச அந்த கலரில் இருக்குது பார்த்திங்களா, ப்ளூ கலர், க்ரீன் கலர்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவா தான் சாப்பிடுவோம், ஒரு 2 months once அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி கடைக்கு வந்து ஐஸ்கிரீமே வந்துட்டு சாப்பிடுவோம். ரெகுலராக சாப்பிட்றதெல்லாம் கிடையாது. பட் எனக்கு வந்து இந்த இது டேஸ்ட் பண்ணேன் ஃபஸ்ட் டைம், அந்த துபாய் சாக்லேட் அந்த ஃப்ளேவரில். எனக்கு அவ்வளோவா அது பிடிக்கல. என்னாச்சு வாய பரவ ஸோ அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு ஹெச்இபி இருக்குது, ரொம்ப பக்கம்தான். ஸோ அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்இபிக்கு வந்து காரை விட்டாச்சு. ஸோ அங்கே போயிட்டு உள்ள ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அது பார்த்திங்கன்னா ஷாப்பிங் பண்ணுற இடத்துல இந்த ஹரியும் ஆதிரனும் அங்கங்கே ஓடி விளையாண்டுட்டு இருப்பாங்க. நாங்கள் ஃபேமிலியாக போனால் இதான் நடக்கும், விளையாண்டுட்டு இருப்பாங்க. மீனாட்சி வந்து கீழே இறக்கி விட மாட்டோம். அவளை எப்படியா வந்து இந்த மாதிரி ஷாப்பிங் கார்ட்டில் வந்து உட்கார வச்சுட்டு தான் பண்ணுறது. ஏன்னா இவள் வந்து எல்லாத்தையும் இழுத்து போட்டுருவா,
ஏன்னா நமக்கு தெரியாமலே ஏதாவது காட்டுக்குள்ளே தூக்கி போட்டுருவா. பில் போடும் போது தான் அதை நம்ம இது நம்ம எடுக்கலையே அப்படின்னு தோணும். அதனால் அவளை மேக்ஸிமம் வந்து இறக்கி விட மாட்டோம். அவளும் கேட்டுகிட்டே இருப்பாள். அப்புறம் அன்றைக்கி அவங்க அப்பா கிட்டே கேட்டாருன்னா அவங்க அப்பா ஆனால் இறக்கி விட்டுருவார். ஸோ கீழே இறங்குனதும் ஒரே சேட்டை, அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு ஃப்ளோரில் படுத்துக்கிட்டு அவளாட்டு கத்திக்கிட்டே அப்படியே ஒவ்வொரு திங்ஸாக இது வேணுமா அது வேணுமா எல்லாத்தையும் எடுத்து போட்டுகிட்டே இருந்தா. தாய் இல்லை வச்சிருது சொன்னடி. ஸோ எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் பில் போட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. ஃபஸ்ட்டு காஸ்கோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஹெச்இபி காஸ்கோ தான் அன்றைக்கி போகிறதா பிளான். ஆனால் அடிக்கிற வெயிலை பார்த்துட்டு அந்த ஒரு கடைக்கு போனதே வந்து ரொம்ப பசங்களை வச்சுட்டு மேனேஜ் பண்ணி டயர்டாயிடுச்சு. அதனால் நேராக வீட்டுக்கு போயிடலாம். காஸ்கோவில் அவ்வளோ அர்ஜென்ட்டாக வாங்க வேண்டிய திங்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிட்டியில் நாங்கள் இருக்கிற இப்போ புதுசாக வந்து இந்த கம்யூனிட்டியில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 4 ஃபேமிலி இருக்கிறோம். அதில் வந்து டெய்லி உட்காரலனாலும் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் டெய்லி இந்த மாதிரி வெளியே சேர் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 அன் ஹவராவது உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். பட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்போயாவது வருவாங்க. அவங்களுக்கு அவங்க வீட்டில் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்போம். அவங்களோட பசங்க என்னோட பசங்க எல்லாருமே அவங்களுக்குள்ளே வெளியே கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ளே அவங்களுக்குள்ளே உட்காந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வீலாக் மாதிரி இல்லாமல் ஒரு ரெசிபீஸ் நிறையா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. தேங்க்யூ.